நாத்தம் பிடிச்ச நாயே. தோசை கல்ல ஊத்துனா அக்கல்ல ஊத்துற ஆவஸ் மாதிரி தான் வருது. ஆண்டவா இந்த வருஷத்துல இருந்து எப்படி அதுக்காக அந்த செங்கலை வச்சு அடைக்க முடியும். நாத்தம் பிடிச்ச நாயே. அதான் வருதுன்னு தெரியுது இல்ல, எடையை போய் விட வேண்டியதானே. அப்படி விட்டாதான் நல்லா இருக்கு. சரி, நாத்தத்துல மனுஷன் செத்து போயிடுவான் போல. கருமம் தொடாத என்ன. ஐயா உனக்கு வராதா? வராதுடா போடா. எந்திரி, துணி துவைக்கணும். ஐயா வர்றா. ஏய் இது அழுக்குலடி. ஏய் அழுக்குதான் 4 நாளா போட்டுட்டு இருந்த பேரு. 4 நாள் தான் போட்டிருந்தேன். இன்னும் 2 நாள் திருப்பி போட்டு தந்துடுறேன். அப்புறம் ஐயோ, தோச்சிக்கலாம். அழுக்கு முட்டை எச்சிக்கோடு. இது போட்டு கிட்ட வந்துட போற. எச்சி போ. அடைச்சி தோசை ஊத்தும் போது கண்ட இடமா வேர்க்குது. அனல்லே புளிங்கிற போறது. கிச்சன்ல ஒரு ஏசி. தோசை ஊத்திட்டியாடா? என்ன கொஷன் பண்ற நீனு? தோசை ஊத்திட்டு இருக்கேன்டி. இரு நீ தோசை கல்ல ஊத்துனா அக்கல்ல ஊத்துற. இல்ல இதுலதான் ஊத்திட்டு இருக்கு. 1 year தோசை சொல்லுது. இந்த தோசையெல்லாம் எனக்கு எடுத்துட்டு வராத. இனிமே நீ தோசையே ஊத்த கூடாது. வெளியே ஒண்ணு இல்ல பேர் மாவு ஸ்மெல் தான் வருது. கருமா எத்தனை நாள் ஆகுது குளிச்சு? சி எதுவும் வரலையே நமக்கு. ஓவரா பண்றானா? நிக்காம மாட்டு போயினே இருக்குது. முன்னாடி சோத்துல என்னத்த கலந்தான்னு தெரியலையே. எப்படி போயிட்டு இருக்கு? உன் மாமியார் தான் ரொம்ப தொல்லைன்னு கேள்விப்பட்டேன். பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் எனக்கும் தெரியும். எப்படி ஏன்னா தண்ணி மாதிரி கழியுது. அடி போடி உட்கார முடியல. நமக்கே வாட இருக்குது. என்னத்த கலந்து கொடுத்து தண்ணி ஊத்தி டயர்ட் ஆயிட்டேன். நீ வேண்ட மாட்ட கதையை கேட்டு நான் இப்போ நான் தான் போன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியும்ல என் ஃப்ரெண்டு கிட்ட. அதுக்கு என்ன நீயா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? போன் பேசுறதுக்கு என்னடி சம்பந்தம்? வயிற்றாச்சுல கிளப்பாதிரி. ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் சொல்லிடுவாடா. உன் ஃப்ரெண்டுக்கு வராதா? வாங்காத இது மாதிரி. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆண்டவா, இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி வரை குண்டு போட்டே சாவடிக்கிறான். என்னால முடியல. மூச்சு கூட என்னால விட முடியல. பாத்துக்கிய என்ன ஒண்ணு காப்பாத்து, இல்லன்னா இவன் சூத்துல செங்கல் சமிட்ட கட்டி அடைச்சிரு. ஏய் லூசா, நீ இதெல்லாம் போய் வேண்டுவாங்க. நீ பண்ற தொல்லைக்கு இதை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேண்டுவேன். ஏன் அதுக்கு என்ன பண்றது? அது அப்படிதான். ஆண்டவா இந்த வருஷத்துல இருந்து எப்படி ஏன் அது ஒரு இயற்கைடி. அது அவ்வளவுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அத நேச்சர். அதுக்காக சாமி கும்பிடும் போது கூட அதுக்காக என்ன பண்றது? நேச்சர் தொல்லை பார்க்காம தான் சாமி கிட்டயாச்சும் வந்த. அதுக்காக அந்த செங்கலை வச்சு அடைக்க முடியும்.